ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்களை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். கிருபைகளை தாங்கட்டும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 31வது வசனம். எசேக்கியேல் 36:31. அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே அரோசிப்பீர்கள். இந்த நாளிலே ஒரு ஷார்ட் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். பரிசுத்தத்தை குறித்து, சுத்திகரிப்பு குறித்து. இந்த நாள் செய்தியின் தலைப்பு பாவ அறிக்கை, கன்ஃபஸிங் சின். கன்ஃபஸிங் சின். இந்த 36ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் தேவாலயம் திரும்ப கட்டப்படுவதை குறித்து, இஸ்ரவேல் தேசம் திரும்ப கட்டப்படுவது குறித்து, தேவனுடைய ராஜ்யம் திரும்ப கட்டப்படுவது குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசனுடைய பார்வை. என்ன, இஸ்ரவேல் ஜனம் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டு அவர்கள் பாபிலோனுக்கு சிறைகளாக போயிருக்கிறார்கள். அந்த சிறையிருப்பிலே தான் எசேக்கியேல் அங்கே பாபிலோன் இருக்கிறார். பாபிலோன் சிறையிலிருந்து தீர்க்கதரிசனம் உரைத்தவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தில் 36ஆம் அதிகாரம் நான் சொன்னது அங்கே இருக்குது. ஏனென்றால் தேசம் சிறைப்பட்டு போய்விட்டது. கிமு 586 முற்றிலுமாய் தேவாலயம் சுட்டெரிக்கப்பட்டு தேசமே சீரழிந்து போய்விட்டது. அன்று முதல் ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, ஆசாரியர்கள் இல்லை, பலிகள் இல்லை, பண்டிகைகளும் இல்லை. இப்படி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. சொல்லப்போனால் எல்லாம் சீர்கெட்டு போய்விட்டது. அந்த காலகட்டத்தில் தான் அநேக தீர்க்கதரிசிகள் எரேமியா, எசேக்கியேல்லாம் தீர்க்கதரிசி சொன்னாங்க. அதில் எசேக்கியேல் சொன்னது தான் நம்ம இங்கே நம்ம பார்க்குறோம். ஆலயம் திரும்ப கட்டப்படும், தேசம் திரும்ப கட்டப்படும், தேவனுடைய ராஜ்யம் மறுபடியும் கட்டப்படும் என்று சொல்லிவிட்டு, அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, அதுதான் வாசித்த வசனங்கள். தேவ ஜனம் பாவத்தை வெறுக்க வேண்டும், அரோசிக்க வேண்டும், சீ என்று அதை வெறுத்து ஒதுக்க வேண்டும். அப்படி செய்து மனம் திரும்பிவிட்டால் நான் தேசத்தை திரும்ப எடுப்பித்து நான் கட்டுவேன் அப்படி சொல்றேன். நம்ம சொந்த வாழ்க்கை அப்படிதாங்க. இது மையமாக வைத்து ஒரு சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம வாழ்க்கை அங்கே இருக்குது பாருங்க. இப்படி தேவாலயம் இல்லை, ஆராதனைகள் இல்லை, ஆசாரிகள் இல்லை, பலிகள் இல்லை, பண்டிகைகள் இல்லை. இஸ்ரவேல் ஜனத்துக்கு அடையாளமே இதுதாங்க. அடையாளமே இல்லாமல் போயிருச்சுப்பா. மறுபடியும் தேவாலயம் கட்டப்படும், தேசம் பழைய நிலைமைக்கு வரும், தேவனுடைய ராஜ்யம் தொடர்ந்து நடைபெறும் என்று சொன்ன அற்புதமான தீர்க்க தரிசனம். அதற்கு தேவை பாவ அறிக்கை. நம்ம சொந்த வாழ்க்கையிலும் ஒருவேளை இது எது வரைக்கும் ஆண்டவரே, ஏன் இப்படி கர்த்தாவே, தலைக்கு மீறி பிரச்சனை போய்விட்டது,
இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டாகுமா என்று பல கேள்வியோடு வந்திருக்கலாம். நீங்கள் அந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில், நீங்கள் தேவனிடத்தில் சேர்ந்தால் அவர் உங்களிடத்திலே சேருவார். அல்லேலூயா. நீங்கள் தேவனிடத்துக்கு திரும்பி வந்து விட்டால் அவர் திரும்ப உங்களை எடுப்பித்து கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார், சபையை கட்டுவார், தேசத்தை கட்டுவார். அல்லேலூயா. இல்லை கையை வைச்சாமே. மாறாக நாம் பாவத்தில் தொடர்ந்து நிலை கொண்டிருந்தால், நான் விடமாட்டேன், எதை விட்டாலும் இதெல்லாம் என்னால் விட முடியாது, இருக்கிற நிலைமையிலே தேவனை ஆசீர்வதிக்கட்டும் சொன்னால் ஒரு காலம் நடக்காது. இளையகுமாரன் பண்டி தொழுவத்து விட்டு எழுந்து தகப்பன் இடத்துக்கு போவேன்னு அவன் முயற்சி பண்ணி வந்த பிறகுதான் தகப்பன் ஆசீர்வாதத்தை பெற்றான் என்றால், இருக்கிற இடத்திலேயே நான் இருப்பேன், இருக்கிறபடியே இருப்பேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதினா அது நடக்காது. ஓமையும் செவிடுமான மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் சோகம் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவனை ஊருக்கு வெளியே கொண்டு போய் அவனை சோகம் கொடுத்தார். ஏன்? இருக்கிற இடத்துலையே நான் இருப்பேன் என்னை ஆசீர்வதிம்னா அது நடக்காதுங்க. அந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே வரணும். தேவனுக்கு பிரியமில்லாத இடம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் அருவருக்கிற விஷயம், அந்த பன்றி தொட்டி, அவைகளை விட்டு வெளியே வரும்போது தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் இந்த அதிகாரமே சொல்லுது. ஆகவே தான் சொன்ன, பாவத்தின் நிலை கொண்டிருந்தால் வாழ்வு இல்லை, தேவனை எதிர்த்து நின்றால் வாழ்வு இல்லை, பாவ அறிக்கை செய்தால் வாழ்வு பெறுவோம். ஹல்லேலூயா. அதான நீதிமொழிகள் 28:13. பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டுடுகிறனோ இரக்கம் பெறுவான், கிருபை பெறுவான், வாழ்வு பெறுவான். இன்னொரு விஷயத்தில் பார்க்கணுங்க, பாவத்தை ஒத்துக்கொள்வது வேறே, பாவ அறிக்கை செய்கிறது வேறங்க. ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆமாம், இது தப்பு தான், நான் போகிற போக்கு சரியில்லை, நான் பேசுறது சரியில்லை, நான் செய்கிறது சரியில்லை, அது எனக்கு நல்லா தெரியுது, உண்மைதான். இது பாவத்தை ஒத்துக்கொள்வது. நிறைய பேர் அங்கேயே நின்றுடுறாங்க. ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு வரணுங்க. என்ன? அதை அறிக்கை செய்வது. உண்மைதான் ஆண்டவரே, என்னை மன்னியும் சாமி, இதுக்கு மேலே அப்படி செய்ய மாட்டேன் என்று பாவத்தை அறிக்கை செய்வது. ஆகவே சொன்னேன், பாவத்தை ஒத்துக்கொள்வது வேறே, பாவ அறிக்கை செய்வது வேறே. அநேகர் நாம் பாவத்தை ஒத்துக்கொள்கிறோம், ஆனால் அறிக்கை செய்வது கிடையாது. பாவத்தை ஒத்துக்கொள்ளணும், அதே நேரத்தில் அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது இரக்கத்தை பெறுவோம். ஹல்லேலூயா. இதாங்க சுருக்கமான ரத்தன சுருக்கமான ஒரு அறிமுகங்கள். நான் சொன்னது அப்படியே நீங்கள் எழுதி வச்சிருந்தாலும் சரி, இது செய்தி நீங்கள் கேட்டாலும் சரி, யூடியூப்பில் நீங்கள் மறுபடியும் கேளுங்க. நீங்கள் அவ்வளோ ரத்தன சுருக்கமாக இதை குறித்து ஒரு பெரிய பிரசங்கத்தையும் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நமது வாழ்க்கை இங்கே தான் இருக்குதுங்க. இதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக சொல்லுகிறேன், இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே பாவ அறிக்கை என்கிற செய்தி நீங்கள் மனதில் வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதே எசேக்கியேல் சொன்ன இன்னொரு வார்த்தை இருக்குது. எசேக்கியேல் 6:9. எசேக்கியேல் 6:9. என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் மனமடிவானேன் என்று உங்களில் தப்பிப்போன அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கும் புறஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவருப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்புகளின் நிமித்தம் தங்களை வெறுத்து தேவனை நினைத்து தங்கள் அருவருப்புகளை வெறுத்து இந்த தீங்குகளை எல்லாம் தங்களுக்கு நேரிட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் விருதாவாய் சொன்னதில்லை என்று அறிந்து கொள்வார்கள். நினைத்து இதை வெறுத்து இதனால் நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்க என்பதை நினைத்து நீங்கள் திரும்பினால் நான் உங்களுக்கு திரும்ப வாழ்வை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆகவே இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நிறைய பேர் வரல, 1000 சாக்கு சொல்லலாம்.
அவங்க பொறுப்புங்க. என்னால் போதிக்க தான் முடியும், போதிக்கிறது தான் என் வேலை, கேட்கறது பரிசுத்தமானது உங்கள் வேலை. நான் அப்படியே தான் இருப்பேன். ஆசீர்வாதம்னா நான் 100%, 1000% சொல்கிறேங்க. ஒரு நாள் வாழ்வு பெற முடியவே முடியாது. எத்தனை 1000 ஆராதனை அட்டன் பண்ணாலும் சரி, ஒன்றும் நடக்காது. வந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது தான் வாழ்வு பெறுவீர்கள். ஹல்லேலூயா. இல்லை அப்படியே கையை வைத்தாமே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே பாவம் எப்பொழுது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அருவருப்பாய் தெரியும், இதுதான் டாபிக். பாவ அறிக்கை செய்யறதுக்கு இது ரொம்ப முக்கியங்க. பாவம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எப்பொழுது அருவருப்பாக தெரியும் அப்படின்னு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு 3 பகுதியாக இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுவேன். 9 வேத வசனங்களை 3 பகுதியாக பிரித்து உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். பாவம் எப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அருவருப்பாக தெரியும். சரி, பகுதி 1, பார்ட் 1. அதில் முதல் வசனம், ஒரு தேவ பிள்ளை தேவ அன்பினால் நிரம்பி இருக்கும் பொழுது பாவம் அவர்களுக்கு அருவருப்பா தெரியுங்க. தேவ அன்பினால் நிரம்பி இருக்கும் பொழுது. சங்கீதம் 97:10. சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். தீமையை வெறுத்து விடுங்கள். தீமையை வெறுத்து விட்டால் கர்த்தரில் அன்பு கூறலாம், அல்லது கர்த்தரில் அன்பு கூர்ந்தால் அவர்கள் தீமையை வெறுக்க முடியும். ஆக தேவ அன்பு நம் இருதயத்தில் நிரம்பி இருக்கும் பொழுதுதான் பாவம் நமக்கு அருவருப்பா தெரியுங்க. அதற்கு நல்ல உதாரணம் யோசேப்புங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனம் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி அப்படின்னு போத்திபாரின் மனைவி அவள் செய்த துரோகத்துக்கு உடன்படாமல் யோசேப்பு எதிர்த்து நின்றார். தன் வஸ்திரத்தை விட்டு ஓடி போனார். ஓடி போனவர் சிறைக்கே போயிட்டார். நான் சிறைக்கு போனாலும் பரவாயில்லை, இந்த பாவத்துக்கு ஒருபோதும் உடன்பட மாட்டேன்னு எதிர்த்து நின்றதுக்கு என்ன காரணம்னா, அவர் இருதயம் ஆண்டவரின் அன்பினால் நிரம்பி இருந்தது. ஹல்லேலூயா. அதுதாங்க உண்மை. ஆகவே தான் சொல்லுகிறேன், நம் இருதயம் தேவ அன்பினால் நிரம்பி இருக்கும் பொழுதா எப்பேற்பட்ட பாவமும் அது அருவருப்பா தெரியுங்க. நீங்கள் 9வது வசனம் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பார்த்தீங்களா சார்? அந்த தேசத்துல, எகிப்து தேசம் பாவம் நிறைந்த ஒரு தேசம். அது இப்பொழுது இருக்கிறது போல பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் வியாக்கியானங்களோ போதனைகளோ இல்லாத ஒரு தேசம். யோசேப்பு அந்த தேசத்தில் அடிமையா இருக்கிறான். அவன் பாவம் செய்வதற்கு அந்த தேசத்தில் 100% வாய்ப்பு இருக்கிறது. அவன் பாவம் செய்தால் அதை குறித்து அவன் சொந்த வீட்டுக்கு தெரிய போறதில்லை. அவர்கள் பெயர்சபாவில் இருக்கிறார், கானான் தேசத்தில் இருக்கிறார்கள் பெற்றோர் குடும்பம். இவருக்கு எகிப்து தேசம். இவன் என்ன செய்தாலும் தன் வீட்டாருக்கு தெரிய போறதில்லை. இவன் இருக்கிற அந்நிய தேசத்தை, அந்த அந்நிய தேசத்தை இவனுக்கு தெரிஞ்சவன் ஒருவனும் இல்லை என்றால், இவன் தேசத்திலே பாவம் செய்வதற்கு 100% வாய்ப்பு இருந்தது. அந்த நிலையில் தான் இந்த போத்திபார் மனைவி இவனோடு போராடுகிறாள். அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை தான், இந்த பொல்லாங்குக்கு உடன்பட்டு
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னா, யோசேப்பின் இருதயம் முழுவதும் அன்பினால், தேவ அன்பினால் நிரம்பி இருந்தது. ஆண்டவரின் அன்பு நம் இருதயத்தில் நிரம்பி இருக்கும் என்றால் அங்கே பாவத்தின் மீது வெறுப்பு தாங்க வரும். அதுக்கு சிறந்த உதாரணம் யோசேப். வாலிப பிள்ளைகள் கவனிக்கணும். இன்றைக்கு பாவத்தை குறித்து என்ன சொல்றது, ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு காலமா போயிருச்சு. காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு சபை. உலகம் சபைக்குள்ளே வந்து விட்டது. ஆகவே இன்றைக்கு அதெல்லாம் பெருசா தெரியுதில்லை, எதுவுமே பாவமா தெரியுதில்லை. இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு துக்கமான துயரமான காலகட்டம் இருக்கிறோங்க. இனி என்னாகணும் தெரியாது. நமக்கு ஒரு டேஞ்சர் நம்ம காத்திருக்குது. ஆகவே காலங்கள் எப்படி மாறினாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்துக்கு ஒரு காரியத்தில் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. தேவ அன்பினால் உங்கள் இருதயம் நிரம்பி இருக்கட்டும். அப்பொழுது பாவத்தை நீங்கள் வெறுத்து ஒதுக்க முடியும். அல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தி அல்லேலூயா. ஒரு வாலிப பெண் இருந்தாள். ஒரு வாலிப சகோதரனை சிநேகித்தாள். 2 பேரும் வீட்டை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. போவதற்கு முன்பு இரவு ஒரு பூங்காவில் உட்கார்ந்து 2 பேரும் பேசுகிறாங்க. நாளை காலையில் போயிடணும் அப்படின்னு. அப்படி முடிவு எடுத்த பொழுது இந்த பெண்ணுக்கு தகப்பனுடைய அன்பு இருதயத்தை நிரப்புகிறது. நான் ஒரே பிள்ளை, அம்மா இல்லாமலே என்னை வளர்த்துட்டாருங்க. அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, என் மேலே உயிரே வைத்திருக்கு, உலகமே நான் தான் என் தகப்பனாக இருக்கு என்று தகப்பனுடைய அன்பை நினைக்க 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 கடைசி ஒரு முடிவுக்கு வந்தாள். இப்படிப்பட்ட அன்புள்ள தகப்பனுக்கு நான் எப்படி துரோகம் பண்ணுறது? நோ, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு டாட்டா காமிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டான். அன்றைக்கு அந்த பாவத்தை அவள் ஜெயித்தது தகப்பு மேல் இருந்த அன்பு. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்படியானா நாம் இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயிக்க முடியும். எப்பொழுது? இயேசு கிறிஸ்துவின் அன்பினால். நமக்காக ஜீவனை கொடுத்தவர், இதுவரை நம்மை நடத்தி வருகிறவர், எத்தனையோ விபத்துகள் ஆபத்துகள்லாம் பாதுகாத்து வழி நடத்தினவர், ஒரு குறையும் இல்லாமல் நம்மை காப்பாற்றுகிற எஜமா. இந்த அன்பை நீங்கள் தொடர்ந்து நினைத்தால் பாவத்தை வெறுக்கத்தான் முடியும். ஆகவே தான் சொன்னேன், பாவத்தை வெறுப்பது என்பது தேவ அன்பினால் நிரம்பி இருப்பது. ஹல்லேலூயா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சரிங்க. 2வது வசனம், பக்தி வைராக்கியத்தினால் நிரம்பி இருக்கும்போது. 2வது, பாவத்தை எப்போங்க வெறுக்க முடியும்னா பக்தி வைராக்கியத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது. என்னாகும் 25:11. என்னாகமும் 25:11. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினேன். என்ன நடந்துச்சு? என்னாகும் 25 அதிகாரங்கிறது பீலேயாமனுடைய துர் ஆலோசனை நிமித்தம் இஸ்ரவேல் ஜனம் மோவாபி ஸ்திரீகளோடு பாவம் செய்து விபச்சாரம் செய்தார்கள். அது நிமித்தம் தேவ கோபம் பாளையத்தில் இறங்கி வந்து கிட்டத்தட்ட 24,000 பேர் செத்தார்கள். இந்த ஒரு கொடூரத்தின் நிமித்தம் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். மோசே முதற்கொண்டு பாளையத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல, ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு இஸ்ரவேலன் மோவாபி ஸ்திரியை பாளையத்துக்குள்ளே அடித்து கொண்டு வந்து விபச்சாரம் செய்தான். இதை பார்த்த பினகாசுக்கு பக்தி வைராக்கியம் மிகுந்தவராய் தன் கையிலே ஈட்டி எடுத்துக்கொண்டு போய் அவன் கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்து 2 பேரையும் ஒரே குத்தினால், ஈட்டினால் ஒரே குத்தி போட்டு 2 பேர் மடிந்தார்கள். அந்த நிமிஷமே வாதை நிறுத்தப்பட்டது.
பாளையம் பாதுகாக்கப்பட்டது. இது 25 அதிகாரம். இப்போ பாருங்க, இந்த பனகாசுக்கு இப்படிப்பட்ட ஒரு கோபம் வந்து அந்த பாவத்தை அகற்றின நோக்கம் என்னன்னா பக்தி வைராக்கியம். ஆண்டவர் உலாவுற பாளையம், இந்த பாளையத்துக்குள்ளே ஒருவன் துணிகரமாய் பாவம் செய்வானால் இதை பார்த்து கொண்டு எப்படி இருப்பேன் என்று துணிந்து ஈட்டி கொண்டு போய் குத்தி கொண்டு போட்டு அன்றைக்கு பாளையத்தையே பாதுகாத்தான் என்றார். பனகாசுக்கு இருந்த பக்தி வைராக்கியம். நான் சொல்லுகிறேன் தேவ ஜனத்துக்கு, நம்ம சுற்றிலும் இதுதான் இன்னைக்கு நடக்கிறது. எங்க திரும்பினாலும் சரிங்க, சபைகளிலும் அப்படித்தான் இருக்கிறது. அன்றைக்கு பாளையத்தில் நடந்தது போல இன்றைக்கு நடக்கிறது. அக்கிரமம், அநியாயம். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனத்துக்கு, உண்மையான தேவ ஜனமா இருந்தால் கர்த்தருடைய வைராக்கி இருக்கும் என்று சொன்னால் நம்ம சும்மா இருக்க முடியாதுங்க. இந்த பாவத்தை அகற்றுவதற்கு நம்ம முழங்கால் ஊன்றி, அன்றைக்கு வந்து பெனகாஸ் ஈட்டியை கொண்டு மாம்ச ஆயத்தை பயன்படுத்தினார். நம்ம மாம்ச ஆயத்தை பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக சோத்திர ஆவிக்குரிய ஆயுதத்தை கையில் எடுத்து, விசுவாசம், ஜெபம் போன்ற ஆவிக்குரிய ஆயத்தை கையில் எடுத்து இந்த பொல்லாத பாவத்தை நம்ம விட்டு, தேசத்தை விட்டு, சபை விட்டு அகற்ற வேண்டும். அல்லேலூயா. எங்கள் ஆயுதங்கள் மாம்சத்துக்குள்ள இராமல் அரண்மனை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதாயிருக்கிறது இல்லைங்களா என்றால் அப்படி அந்த வைராக்கியம் வேணுங்க நமக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆமா 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 எங்க தாங்க இல்லை, யாரும் தான் இல்லைங்க, அது அப்படித்தாங்க இருக்கும். இது கடைசி காலம் பார்த்தீங்களா, யார் நம்மங்களும் அப்படித்தான் பேசுறது. கடைசி காலம் பார்த்தீங்களா, அது அப்படித்தாங்க இருக்கும். இனி யாராலும் தடுக்க முடியாதுங்க, இனி அவர் விட்டு வழிதாங்க. இந்த கிறிஸ்தவர்களால் ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. இவனும் சீக்கிரம் விழுந்துருவான். இவர்களை பார்க்கும் பொழுது பக்தி வைராக்கியம் வரணுங்க நமக்கு. ஐயோ, தேசத்தை விட்டு, சபையை விட்டு, குடும்பத்தை விட்டு இந்த அருவருப்பு போகணுமேனு முழங்கால் ஊன்றி அந்த ஆவிக்குரிய ஆயுதத்தை யூஸ் பண்ணணும் இல்லைங்களா, ஜெபம் பண்ணணுங்க. ஆக தயவுசெய்து சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட அருவருப்பு பார்க்கும்போது எல்லாம் சகஜம்தான் அப்படின்னு ஊரோடு ஒத்து போகக்கூடாது. பதிலாக முழங்கால முடக்குங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர்கள்தான் பாவத்தை உண்மையிலே வெறுக்கிற கூட்டம். அல்லேலூயா. இயேசுநாதருக்கு அந்த வைராக்கியம் வந்தது. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13 சில வார்த்தைகள் வாசிங்களேன். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவருக்கு இந்த கோபம் வந்ததுக்கு என்ன காரணங்க? பக்தி வைராக்கியம். பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். அப்பதான் அந்த தேவாலயத்தை சுத்தம் பண்ணாருங்க. என்றால் இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமானது. அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் நமக்கு வேணும். ஐயோ, பிள்ளைகள் இந்த பாவத்தில் இருக்கிறாங்களே, என் நண்பன் தெரிஞ்சவங்க, ஐயோ சபை இப்படி இருக்க என்று இந்த பாவத்தை நிமித்தம் வெறுத்து வைராக்கியம் கொண்டு ஜெபம் பண்ணி அகற்ற முற்படணும். அல்லேலூயா. ஆமே. நான் சொல்ல உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் வரணும். பாவத்தை குறித்து வைராக்கியம் வரணும். இன்னைக்கு சபையிலே சினிமா பாட்டை பாடுற கேவலமா நிலைமையில் இருக்கிறோம். நம்ம சபைகளிலே சினிமா பாட்டுற பாரு எப்போ கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை பார்க்கும்போது கேட்கும்போது பக்தி வைராக்கியம் வரணுமா இல்லையா நமக்கு? கவனிங்க.
இந்த பகுதியில் 3வது வசனம். வேத வசனத்தினால் நிரம்பி இருக்கும் போது, வேத வசனத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது பாவத்தை வெறுக்க முடியும். 119ஆம் சங்கீதம் 11வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பார்த்தீங்களா? உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு, பாவத்தை வெறுப்பதற்கு உமது வாக்கை என் இருதயத்திலே நான் வைத்து வைத்தேன். ஆண்டவருடைய வேத வசனத்தினால் நாம் நிரம்பி இருக்கும் பொழுது இந்த பாவம் நமக்கு வெறுப்பாதாங்க தெரியும். நான் சொல்றது மூளை அறிவில்லை. நிறைய பேருக்கு மூளையில் இருக்குது, நிறைய வசனம் இருக்குது, பக்கம் பக்கமாக வாசிப்பாங்க, மனப்பாடம் பண்ணுவாங்க. இருதயத்தில் இருக்கணுங்க. அது இருதயத்தில் இருக்கிற வசனம். இதே 119, 113 கூட வாசிக்கலாமே. 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். பார்த்தீங்களா? அதாங்க இருதயத்தை சுத்தம்ன்றது. அப்படி இருதயத்தை நீங்கள் சுத்தம் பண்ணணும். அது வேத வசனத்தினால்தான் நடக்கும். ஆகவே தான் சொல்கிறேன், வசனத்தை கேளுங்க, வசனத்தின்படி வாழ பிரயாசப்படுங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு வசனம் இருக்கு, 37ஆம் சங்கீதம். தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடினால் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்போ வசனம் நம் இருதயத்தில் இருந்தால் நமது நடைகள் பிசகாது. சங்கீதம் 37, 31. ஆகவே வேத வசனத்தினால் நிரம்பிருங்க. இருதயத்தில் இருக்கட்டும் வசனத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வசனத்தை கேளுங்க, வாசிங்க. இவ்வளோ நம்ம 2 minutes வாட்ஸ்அப் செய்திகளை எத்தனையோ இந்துக்கள் பார்க்கிறார்கள். இந்துக்களில் பெரிய அதிகாரி ஒருத்தர் அது டெய்லி பார்த்து அதை நம்ம விசுவாசிக்கு அனுப்பியிருக்காருங்க. ஒரு இந்து அதிகாரி ஒருத்தர், இது பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி புறஜாதிகள் கூட வசனத்தின் மேல் ஆர்வமாக இருக்கிறார்கள். இப்போ கர்த்தருடைய ஜனம் நல்ல வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் இருதயம் வேத அறிவினால் நிரம்பி இருக்கட்டும், ஆண்டவருடைய அன்பினால் நிரம்பி இருக்கட்டும், வைராக்கியத்தை நிரம்பி இருக்கட்டும். பாவம் வெறுப்பாக இருக்கும், பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தமாய் வாழ முடியும். அல்லேலூயா. இல்லை கை உயர்த்தாமே. அப்போ இந்த முதல் பகுதி சொல்லியிருக்கிற தேவ அன்பினால் நிரம்பி இருக்கும் பொழுது, பக்தி வைராக்கியத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது, வேத வசனத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது பாவத்தை வெறுக்க முடியும். அல்லேலூயா. அன்பு கோருவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கோருவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழுவல் அதானே, இல்ல சத்தா பாடுங்க. ஆராதனை 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 ஆராதனை. ரெண்டாவது பகுதி நம்ம என்ன தலைப்பில் பார்த்துட்டு வரங்க பாப்பா, நான் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஒரு தேவ பிள்ளைக்கு பாவம் எப்பொழுது அருவருப்பா தெரியும். சரி,
அடுத்து 2வது பகுதி. அதில் முதல் வசனம், ஜெபத்தில் தேவனை நெருங்கும் போது பாவம் அருவருப்பா தெரியும். ஜெபத்தில் தேவனை நெருங்கும் போது. தானியேல் 1:8. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. போதும். தானியேல், சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ 4 எபிரேய புருஷர்களும் பாபிலோனிலே அவர்கள் சிறைகளாக இருக்கிறார்கள், சிறைப்பட்டு போயிருக்கிறார். அவர்களை அந்த 4 பேரையும் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்த வேண்டும் என்று ராஜ கட்டளை. அவர்கள் ஞானத்திலும் கல்வியிலும் சாஸ்திரங்களிலும் வளர்ந்து பிசிக்கலி, இன்டலெக்சுவலி, மென்டலி அவர்கள் சிறந்தவர்களாக ராஜாவுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று ராஜாவுடைய கட்டளை. அதற்கு அவர்களை அஸ்மனாஸ் என்கிற ஒரு பொறுப்பாளர் ராஜா விடுறான். அவன் வேலை அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து பராமரித்து சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்து ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ராஜா கேட்கிற சகல கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். அப்படி சாமர்த்தியத்தில், அறிவில் தேனுள்ளா நிறுத்த வேண்டும் என்று அஸ்மனாஸ் கரத்தில் பொறுப்பு. இப்போ அப்படி இருக்கும் பொழுது நேபுகாத்நேச்சாருடைய அவன் புசிக்கிற உணவை இவர்களுக்கு ஆகாரமாக கொடுக்கிறாங்க. எவ்வளோ கனம் பாருங்க. ராஜபோஜனம் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ராஜபோஜனத்தை கொடுப்பது அவ்வளோ கனத்துக்குரிய விஷயங்க. அந்த கனத்துக்குரியவர்களால் 4 பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், எபிரேய புருஷர்கள். இப்போ ராஜபோஜனம் வரும் பொழுது தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார், ராஜபோஜனத்தினால் என் இருதயத்தை தீட்படுத்த மாட்டேன். ஏன்? இந்த ராஜபோஜனங்கிறது வேதத்துக்கு முரணானது. பன்றி இறைச்சியை புசிக்க கூடாது என்பது வேதம் சொல்லுகிறது. விரிகுளம்பு இல்லாத புசிக்காத. பன்றிக்கு விரிகுளம்பு கிடையாது, ஆகவே புசிக்க கூடாது. ஆனால் அந்த பாபிலோன் மாகாணத்தில் ராஜபோஜனங்கிறது பன்றி இறைச்சி தான் ரொம்ப விசேஷமானதுங்க. ஆகவே அதை கொடுத்துருக்குறான். 2வது ராஜபோஜனத்தில் விசேஷம் என்னன்னா, பாபிலோனுடைய தெய்வங்கள் ஒன்று பேல், நேபோ. நேபுகாத்நேச்சார் பேருது பார்த்தீங்களா? நேபோ, பேல், பாபேல், இதெல்லாம் அந்த தெய்வத்து பேருங்க. அந்த தெய்வங்களுக்கு படைத்த பிறகுதான் ராஜாவை சாப்பிடுவாங்க. அதான் ராஜபோஜனம். ஆக அந்த தெய்வத்துக்கு படைத்தவைகளை பன்றி இறைச்சியை தான் கொண்டு வைக்கிறார். இது அவர்கள் நல்லவே தெரியும். ஆகவே இது வேதத்துக்கு முரணானது அப்படின்னு, இதை நான் புசிக்க கூடாது, அப்படி புசித்து என் இருதயத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்றாரு. சரிங்க, இவ்வளவு ஒரு நல்லதுதான். இந்த தீர்மானம் பண்ணதுக்கு என்ன காரணம் என்றால், தானியேல் ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா, இல்லையா? தானியேல் 6:10 வாசிங்க. அவர் ஜெப வீரர் என்பதற்கு அருமையான ஒரு வசனங்க. 6:10 வாசிப்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ராஜ கட்டளை. ராஜாவை தவிர வேற தெய்வத்தை இந்த மனுஷனை 1 மாச காலமாக வணங்கக்கூடாதுன்னு ராஜ கட்டளை இருந்தோம். நான் ஏன் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன் என்று ஜெபித்தார் என்றால், சிங்க கெபிக்கு போவான்னு தெரிந்தும் ஜெபித்தார் என்றால் ஜெப வீரர் என்பதற்கு ஒரு அடையாளம். ஆக இப்படி ஜெபத்தினால் தேவனை நெருங்குகிற தேவ மனுஷன் தானியேலு. ஆக ஜெபிக்கிற அந்த தேவ மனுஷனுக்கு தான் இந்த ராஜபோஜனம் சீட்டா தெரியுதுங்க. ஆகவே தான் சொன்னேன், ஜெபிக்கிறவர்களுக்குத்தான் பாவம் அருவருப்பா தெரியும். ஜெபிக்க ஜெபிக்க தேவனை நெருங்க நெருங்க
இதெல்லாம் அசுத்தம், இதெல்லாம் அருவருப்பு அப்படின்னு தேவனை நெருங்கும் போது தான் தெரியும். இந்த நான் சொல்றதெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெபமே உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டுங்க, சின்ன பாவம் கூட அருவருப்பா தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். அது எதுவாக இருக்கட்டும், ஒரு சிந்தையில் அல்ல ஏதோ, அது உடனே அருவருப்பா தெரியும். எப்படி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஜெப தூபம், ஜெபம்ங்கிற அக்னி இதயத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு அருவருப்பா தான். இன்னைக்கு ஏன் சார் தெரியலது என்றால் ஜெபிக்க இல்லை, ஜெபம் இல்லை. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. பரிசுத்தத்துக்கு விரோதமாக காரியங்கள் நடக்குதா இல்லையா பாரு என்றால் இன்றைக்கு ஜெபம் குறைந்து விட்டது, தேவனை நெருங்குவது குறைந்து விட்டது, தேவனோடு பேசுவது, அவர் பேசுவது கேட்பது குறைந்து விட்டதுனால இதெல்லாம் அருவருப்பா தெரியல. எவ்வளோ ஆபத்தான காலகட்டம் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, தேவனை நெருங்குங்க, இந்த பாவத்தை வெறுத்து தள்ளுங்கள், பரிசுத்தமாக வாழுங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் ஆண்டவர் கருத்தில் பலமான ஆயுதமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஜான் வெஸ்லி சொன்னது, நமது பரிசுத்தத்துக்கு பெரிய தடை ஜெபத்தை அலட்சியம் பண்ணவர். அவர் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சதுங்க. அவர் பரிசுத்தத்துக்கு பெரிய ஒரு தடை ஜெபத்தை அலட்சியம். ஜெபத்தை அலட்சியம் பண்ணீங்கன்னா, ஜெபிக்கலைன்னா, ஜெபத்தை தவிர வேற எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா சீக்கிரம் நீங்கள் பாவத்தில் விழக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆகவே கவனிங்கள், ஜெபத்திலே தேவனை நெருங்கணும். சரிங்க. அப்புறம் இயேசுவை அறிகிற அறிவு. பாவம் எப்போ நமக்கு வெறுப்பா தெரியும்னா, இந்த 2வது பகுதியில் அடுத்த வசனம், இயேசுவை அறிகிற அறிவு. 2 பேதுரு 2:20 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன் நிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். பார்த்தீங்களா? இயேசுவை அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். ஆண்டவர் அறிகிற அறிவு தான் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும். அவர் பரிசுத்தர், பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் இருப்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு இருக்கும் பொழுதுதான் இந்த அசுத்தங்களுக்கெல்லாம் நம்ம தப்ப முடியும். இது பாவம், இதை விட்டு விலகணும் அறிவு எப்போ வரும்? இயேசுவை அறிகிற அறிவை அடைந்த பிறகுதான். நம்மெல்லாம் ரசிக்க வர்றது முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ நம்ம எப்படி தப்பணும்? நாமெல்லாம் எப்படி இந்த அசுத்தங்களை தப்பினோம்? சபைக்குட்பட்ட என்றால் இயேசுவை அறிகிற அறிவினால். ஹல்லேலூயா. ஒரு காலத்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் கடந்தோம். சினிமாவுக்கும் சீரியலுக்கும் அதுக்கு இதுவும் கடந்தோம். பாவத்திலே இருந்தோம், பாவமாகவே இருந்தோம். இதெல்லாம் அருவருப்பாக இருந்து அதை விட்டு எப்போ வந்தேன்னா, அப்பன் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்த பொழுது அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார், பாவத்தை வெறுக்கிறார் என்று நினைக்க ஒவ்வொன்றா விட்டு விட்டு இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆக இந்த உலகத்தை, பாவத்தை, மாம்சத்தை ஜெயிக்கூடிய பலன் எங்க இருக்குது? இயேசுவை அறிகிற அறிவுதான் என்றால் ஆண்டவர் அறிகிற அறிவை பெற்ற தேவ பிள்ளைகள் அவர்கள் பாவத்தை வெறுப்பார்கள். ஆமென். அதனால ஆண்டவர் அறிவில் வளரணும், நம்ம நாளுக்கு நாள் வளரணும். அவர் விரும்புவது என்ன, எதை வெறுக்கிறார் இல்லையா? அதுதான் பவுல் எழுதுகிறார் பாருங்க, கொலோசியர் 1:10. என்ன எதில் வளரணுமா நம்ம? அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன் சார் இந்த கூட்டம்லாம்? சபை பரிசுத்தம் அடையணும், ஆண்டவர் அறிவை அடையணும், பரிசுத்தம் அடையணுங்க. சரி, கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். அப்புறம் அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க, கடைசி பகுதியார் வாசிங்க. ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்,
அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். அப்போ அவர் சித்தம் என்ன சார்? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுன்றோம். அவருடைய சித்தம் என்ன? நாம் எப்படி இருக்கணும்? அவர் என்ன சித்தம் கொள்றாரு? நீங்கள் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கர் 4:3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. பாத்தீங்களா? அப்போ நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே அவரது சித்தம். அந்த சித்தத்தை அறிகிற அறிவில் வளருங்கள். அப்புறம் அதே அதிகாரத்தில் 7வது வசனம் பாருங்க. 7வது வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அதுல தாங்க நாளுக்கு நாள் வளரணுங்க. இந்த 4ஆம் அதிகாரமே அப்படித்தான் சொல்லுது. எதெல்லாம் நம்ம வளரணும்னு இருக்கு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பாவம் நமக்கு எப்பொழுது வெறுப்பா தெரியும்னா, நம்ம தேவனிடத்தில் ஜெபத்தில் நெருங்கும் பொழுது, ஆண்டவர் அறிவிலே வளரும் பொழுது. பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் சரியா தெரிந்து அப்படி அறிவிலே இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தியாமே ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வாலிப சகோதரன் தான். அந்த வாலிப சகோதரன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுகிற ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சான். வியாபாரம் பண்ணுற ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம், ஹெட் குவார்ட்டரில் வேலை செஞ்சான். அவன் நல்ல ஒரு கத்தரி பிள்ளை. அப்போது எஜமானே கணக்கை தப்பாக எழுதி சொல்கிறாரு, தப்பு கணக்கு எழுதி சொல்கிறாரு. யாரும்? ஓனரே சொல்கிறாரு. ஓனரே சொல்கிறாருங்க, தப்பு கணக்கு, பொய் கணக்கு எழுது, நம்ம டேக்ஸில் மாட்டக்கூடாது, டேக்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த பொய் கணக்கு எழுதுன்னு அந்த ஓனரே சொல்கிறாரு. இவன் வேலை செய்கிறவன் சம்மானம் கொடுக்குற ஓனர் சொல்கிறாரு. இவன் யோசிச்சு சொல்லிட்டான், ஐயா நான் 24 ஹவர்ஸ் கூட வேலை செய்வேன், ஆனால் இந்த வேலையை ஒரு நிமிஷம் கூட செய்ய மாட்டேன். நானா என்ன ஸ்டேட்மெண்ட்டு? 24 மணி நேரம் வேலை செய்வேன், இந்த வேலையை ஒரு நிமிஷம் கூட செய்ய மாட்டேன், கெட் அவுட் அப்படின்ட்டார் அவர். உடனே ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு வந்துட்டான். அப்போ அவனுடைய சாட்சி பார்த்தீங்களா? வேலையே போனாலும் பரவாயில்ல, எனக்கு பொய் கணக்கு எழுத மாட்டேன். ஏன்? அவன் ஆண்டவர் அறிகிற அறிவில் வளர்ந்ததுனால இது அசுத்தம் தெரியுதுங்க அவனுக்கு. எத்தனை கிறிஸ்தவங்க இன்னைக்கு லஞ்சம் வாங்குறான் சொல்லுங்க? எத்தனை கிறிஸ்தவங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் பணத்தில் உண்மையா இருக்கிறார்கள்? கவனிக்கணும். இயேசுவை அறிகிற அறிவுனா அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தங்களை பரிசுத்தமாக காத்துக்கணும். அது அசுத்தம் தெரியுதில்லை அவருக்கு. தீமை செய்கிறவனை விட தீமைக்கு துணை போகிறவனுக்கு தான் ரொம்ப பிரச்சனை உள்ளவன். அவன் தான் ஆபத்து, அவனுக்கு தான் அடி அதிகமாக கிடைக்கும். அதனால் இருக்கிறவங்க கூட தீமையும் செய்யக்கூடாது, தீமைக்கு துணையும் போகக்கூடாது, பொய்க்கு எழுத்து போடக்கூடாது, பொய் கை நாட்டு வைக்கக்கூடாது, பொய் சாட்சி சொல்ல கூண்டில் போய் நிற்கக்கூடாது. அது எத்தனை லட்சம் வந்தாலும் சரி, எத்தனை நாள் லாபம் வந்தாலும் சரி, எந்த காரணம் செய்யக்கூடாது. யாரையும் ஏமாத்துறது கையெழுத்து வாங்கக்கூடாது. கவனமாக இருங்க. ஒரு குறை அப்பா அவங்களுக்கு வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். உனக்கு வர வேண்டிய நன்மை ஒன்றும் குறையாம கிடைக்கும். உன் உத்தமத்தை விட்டு விலகாதிருங்கள், உத்தமத்தில் உறுதியாயிருங்கள். சோத்திரம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? சோத்திரம். அடுத்த வசனம், அபிஷேகம் பாவத்தை வெறுக்கச் செய்யும். அபிஷேகம் பாவத்தை வெறுக்கச் செய்யும். ஜபம்னு பார்த்தோம், 2வது இயேசுவரிய அறிவுன்னு பார்த்தோம், 3வது அபிஷேகம் பாவத்தை வெறுக்கச் செய்யும். எபிரேயர் 1:9. எபிரேயர் 1:9.
நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினால் அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறார். பார்த்தீங்களா? அதாங்க, அப்படிதான் வாசிக்கிறது. அவர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அக்கிரமத்தை வெறுக்கிறார் என்றார். அபிஷேகம் பாவத்தை வெறுக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அபிஷேகம் பெறணும்னு நம்ம சொல்றது. அந்நிய பாஷை பேசணும், அதுக்கு தான் சொல்றது. நம்ம அந்நிய பாஷையோடு அபிஷேகம் பெறணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும்னா பரிசுத்தாவின் துணை இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்தான் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். இப்போ பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்தாவி. அவர் இருதயத்தில் இருக்கும்போது தான் இது பாவம், இது பண்ணக்கூடாது, அது செய்யக்கூடாது உணர்வு அடைவோம். ஆகவே தான் கண்டிப்பாக நமக்கு வேணும் பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்நிய பாஷையில் நிரம்பி தான் ஜெபம் பண்ணணும். எப்போவும் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிற அபிஷேகம் பெற்ற கிறிஸ்துவராக இருங்க. நீங்கள் உலகம் மாம்சம் பிசாசு ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாமோ நம்ம தகுதியாக நினைக்கிறேன். நான் சொல்கிறேங்க, உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு தகுதின்னா அந்நிய பாஷையோடு அபிஷேகம் பெற்றவன் தான். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை தான் சார் நமக்கு சரியான ஒரு தகுதி, பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் அது அந்நிய பாஷை தான். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை என்றால் அபிஷேகத்தோடு கூடிய. அவ்வளோ படிச்சிருக்கான் பையன், இவ்வளோ படிச்சிருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, அங்கே இருக்காங்க. நான் கேட்குறேன், அபிஷேகம் பெற்றிருக்கானா? அவன் பல பாஷை தெரியுங்க, அவனுக்கு ஃப்ரெஞ்சு பேசுவாங்க, அது பேசு இது பேசுவான், அந்நிய பாஷை பேசுவானா? அதை கேளுங்கோ. பையனை பார்த்து கேட்கணும், பிள்ளையை பார்த்து கேட்கணும். +2 வரும்போது ஃப்ரெஞ்சு எடுக்கட்டும், நான் வேணான்னு சொல்ல. எல்லா மொழியோட அந்நிய பாஷை தான் பெஸ்ட் மொழின்றேன். இதுக்கு தானே கைத்தட்டிக்கணும். Praise the Lord. Hallelujah. ஆமென். அதுதாங்க பெஸ்ட். அந்த மொழி பேசணும் நம்ம. ஆகவே அபிஷேகம் பெறாதவங்க காத்திருந்து அபிஷேகம் பெறணும். அந்நிய பாஷையோடு நீங்கள் அந்த அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்று பாருங்க. நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தையும் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. இல்லை கையை வரிச்சு ஆமென். ஹல்லேலூயா. முதல் பகுதியிலே பார்த்தோம், பாவத்தை எப்பொழுது வெறுக்க முடியும்? தேவ அன்பினால் நிரம்பி இருக்கும் பொழுது, பக்தி வைராக்கியத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது, வேத வசனத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது. ரெண்டாவது பகுதியில் பார்த்தோம், ஜெபத்தினால் தேவனை நெருங்கும் பொழுது, இயேசுவை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் பொழுது, அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது. பாவம் நமக்கு வெறுப்பா தெரியும், பாவத்தை ஜெயிக்க முடியும். மூன்றாவது பகுதி, பாவம் எப்பொழுது நமக்கு வெறுப்பா தெரியும்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 26 வரலாம். எபிரேயர் 11 24 முதல் 26 வரலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாகி எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்தின் பாவ சந்தோஷங்களை வெறுத்ததுக்கு காரணம், பார்வோனின் குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்ததுக்கு காரணம், இனி வரும் பலன் மேல் நோக்கம். ஹல்லேலூயா. என்ன? இம்மைக்குரியதெல்லாம் தற்காலிகமானது, மறுமைக்குரியதுதான், இனி வரப்போகிறது தான் நிரந்தரமானது என்று நித்தியத்தின் மேல் தாகமாயிருக்கிற மனுஷனுக்கு, நித்திய ஆசீர்வாதத்தின் மேல் ஆசையாயிருக்கிற மனிதனுக்கு, பூமிக்குரியதல்ல மேலானதிலே நாடுன்னு சொன்ன வார்த்தைப்படி மேலானதே நாடுகிற மக்களுக்கு இந்த உலகத்தின் அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் வெறுப்பா தெரியும்.
அதனால் உலகம் வேண்டான்னு சொல்லலை. உலகத்தில் தான் கர்த்தர் வச்சுருக்காரு. நம்ம உலகத்தில் வேலை செய்யணும், வியாபாரம் செய்யணும், வாழணும், போகணும், வரணும். ஆனால் நமது ஆசை விருப்பமெல்லாம் நித்தியராஜ். ஹல்லேலூயா. தினந்தோறும் நமக்கு இருக்க வேண்டிய சிந்தை, இன்றைக்கு வருகை இருக்குமானால், எனக்கு அழைக்க இருக்குமானால், நான் அங்கே போய் சேரணும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நிச்சயத்தை நினைக்கும் பொழுதே ஒரு சந்தோஷமா இருக்கணும். இனம் புரியாத சந்தோஷன்றமே, விலையேற பெற்ற எதுவும் கொடுக்க முடியாத சந்தோஷம் நிரப்பணுங்க இருதயத்தை. எப்பொழுது வருவாரோ அப்படின்னு காத்திருக்கணும். எப்போ வந்துடுவாரோ அப்படி இல்லை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. எப்போ வந்துடுவாரோ அப்படி இல்லை, எப்பொழுது வருவாரோ. ஆமாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த சகோதரிங்களை பாருங்கள், உண்மையான நல்ல புருஷனாக இருந்தால், அன்பான புருஷன் வந்து எப்போ வருவாரோன்னு காத்திருப்பாங்க. இந்த பொல்லாத ஆள் இருந்தால் எப்போ வந்துருமோ தெரியலடா, போயிடுறா வெளியே, எப்போ வந்துருமோ தெரியல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? அதை போல் ஆண்டவர் மேலே உண்மையான அன்பு இருக்குமே, அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், சந்தேகமே இல்லைங்க. அந்த அன்பு இருக்குமானால் அவர் எப்பொழுது வருவாரோன்னு காத்திருப்போம். ஹல்லேலூயா. அந்த 22 நாள் உபவாசம் இருக்குது நமக்கு ஜீசஸ் கால்ஸில். அதெல்லாம் அந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் தான். எல்லாம் வரணும், கேட்கணும் அந்த வார்த்தைகளை என்றால். நித்தியத்தின் மேல் வாஞ்சை, தவனம், ஆசையாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகம் அனித்தியமான பாவ சந்தோஷம் வெறுப்பாக தான் இருக்கு. மோசே அதை வெறுத்து அவன் தேவ ஜனத்தோடு பாட தெரிந்து கொண்டாண்டால் இனி வரும் பலமேல் நோக்கம். ஹல்லேலூயா. அடுத்தது, அழைப்பில் உறுதியாக இருக்கிறவர்களுக்கு பாவம் வெறுப்பாக தெரியும். அழைப்பில் உறுதி. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21, 22, 23 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 14, 21, 22, 23. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்தினேன். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு இடங்க. லோத்துவின் குடும்பமும் சோதோமில் இருக்கிறாங்க. 4 ராஜாக்கள் படையெடுத்து கொண்டு சோதோமை வெற்றி பெற்ற பொழுது இவர்களை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாம் அதை தெரிந்து தன் வீட்டிலே படிந்த 318 வேலைக்காரர்களை கொண்டு போய் இந்த 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி லோத்துவின் குடும்பத்தை மீட்டெடுத்து வருகிறார். அப்பொழுது அந்த கொள்ளை உடைமைகளும் வந்திருக்கிறது கூடவே. இப்போ அதை அறிந்த சோதோமின் ராஜா வந்து கேட்குறான், நீ பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளும், ஜனத்தை விட்டுவிடும். சாத்தானுடைய வாஞ்சி இது தாங்க. எவ்வளோ பணத்தை கொடுக்குற எடுத்துக்கோ, ஆனால் எனக்கு ஆத்துமாக்கள் வேணும், ஜனம் வேணும். இதுதான் சாத்தானுடைய வாஞ்சை. சோதோமின் ராஜா சாத்தானுக்கு அடையாளங்க. இங்கே வந்து கேட்குறான். அதுக்கு ஆபிரகாம் சொன்ன அற்புதமான ஒரு பதில் என்ன, உன்னால் நான் ஐஸ்வர்யவான் சொல்லப்படாது, ஆகவே உமக்குரிய பொருள் இந்தாரும் என்று சொல்லி ஒரு சரட்டையாக எனக்கு சேரப்படாது என்று எல்லாரும் தூக்கி எறிந்தார். அத்தனை ஐஸ்வர்யம். ஏன் இப்படி சார் முடிந்தது என்று சொன்னால், இவர் அழைப்பு வேற. ஆபிரகாமுடைய அழைப்பு எதற்காக தேவன் அழைத்து இருக்கிறார் என்றால், இந்த சோதோமின் பணத்துக்காக தேவன் அழைக்கவில்லை. அவர் அழைப்பு விசேஷமானது. அவர் மூலமாக உலகம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும். அவர் சந்ததியிலே இயேசு ரட்சகர் உலகத்துக்கு வந்து உலக ரட்சகராக உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மகா பெரிய அழைப்புக்குரியவர் ஆபிரகாம். ஆகவே தன் அழைப்பில் உறுதியாக இருந்தார். ஆகவே என் அழைப்பை கெடுக்கக்கூடிய, நான் தேவனோடு நடக்கக்கூடிய நடக்கையை இந்த சோதோமின் பணம் தடையா இருக்கக்கூடாது என்று சொல்லி தூக்கி வீசிவிட்டு தேவனோடு நடந்த தேவ மனுஷன் ஆபிரகாம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது அழைப்பு என்னங்க, அதை புரிஞ்சுக்கிடணும். வாலிப பிள்ளைகள்லாம் நல்லா கவனிக்கணும்.
நம்ம அழைப்பு வேற, அவன் அழைப்பு வேற. உன்னோடு படிக்கிற பிள்ளைகள் வேலை செய்யணும் அழைப்பு வேற, உங்க அழைப்பு வேற. அவன் அப்படி இருக்கிறான், இவன் அப்படி இருக்கிறான், அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு அது இல்லையா என்று அவரோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நீங்க உலகத்தோடு நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. உங்க அழைப்பு வேற, அவர்கள் அழைப்பு வேற. ஹல்லேலூயா. லோத்துக்கு அவன் அழைக்கப்பட்டவனே அல்ல, ஆபிரகாம் நிழலில் வந்தவன். ஆகவே தான் சோதனையில் கூடியிருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. ஒரு அழைப்பு, உன்னதமான அழைப்பு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், உலகம் முழுவதும் இவரால் ஆசிரிக்கப்பட வேண்டும் என்று உலக ரட்சகர் வர வேண்டும் என்பது தேவனுடைய அழைப்பு. அந்த உணர்ந்து இந்த உலகப் பொருளை வெறுத்து அதை விட்டு விலகினார். ஆகவே அழைப்பில் உறுதியாக இருக்கிற பிள்ளைகளுக்குத்தான் பாவம் வெறுப்பாக தெரியும். ஹல்லேலூயா. கடைசியா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் பாவம் வெறுப்பா தெரியும். நெகேமியா 5:15. நெகேமியா 5:15. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. நான் தேவனுக்கு பயந்ததினால் நான் பரிதானம் வாங்கவில்லை, லஞ்சம் வாங்கவில்லை, குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்று இந்த லஞ்சத்தின் மீது குறுக்கு வழியிலே உயர வேண்டும் என்கிற இந்த பாவத்தை வெறுத்ததுக்கு காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சொல்றாரு பாரு, நான் தேவனுக்கு பயந்ததினால் அப்படி செய்யவில்லை. அருமையான ஒரு வார்த்தைங்க அதெல்லாம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா எந்த பாவத்தையும் வெறுக்க முடியும், ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த பயம் இல்லாதனால தான் இன்னைக்கு பிரச்சனை. நம் இருதயத்தில் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்னாலும் இருக்கும் பொழுது எந்த பாவத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும். ஆகவே ஆண்டவருக்கு பயந்து நடங்க. அவர் நம்ம பார்க்குறாருன்னு 24 மணி நேரம் கர்த்தனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். அவரை நமக்கு முன்பாக வைத்திருங்கள். கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொன்னது போல ஆண்டவர் எனக்கு முன்பாக வைத்து நல்ல ஜெபம் பண்ணி நாளுக்கு நாள் பரிசுத்தத்தில் வளருங்கள். பாவத்தை அறிக்கை செய்து வெறுத்து விடுங்கள். சோத்திரம். அவரிடத்தில் சேருங்கள், அவர் எப்பொழுது உங்களிடத்திலே சேருவார். ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள் என்று யோசுவா சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒன்று உங்களுக்கு குறைவாக இருக்கவே இருக்காது. இல்லை, கையை வச்சு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு கத்திரி பிள்ளைகளுக்கு பாவம் எப்பொழுது வெறுப்பா தெரியும் அப்படின்னு 9 குறிப்பை சொல்லியிருக்கேன். உங்களுக்காகவே அத்தனை குறிப்பும் செலக்ட் பண்ணி அத்தனை சுருக்கமாக கொடுத்துருக்குறேன். யூடியூப்பில் போடுவோம், நீங்கள் பாருங்கள், மறுபடியும் ஒரு கேளுங்க. இதெல்லாமே இருதயத்தில் எழுத வேண்டிய வார்த்தைகள். ஆகவே இதன்படி செயல்படுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு குறை அப்பா வைக்க மாட்டார். ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருக்கலாமா? நம்ம சொந்த பலத்தால் பரிசுத்தமாக வாழ முடியாது, நம்ம ஞானத்தினால் அறிவினால் வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டும்தான் பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்தமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்த, நமக்காக ரத்தம் சிந்தின அவர் இரத்தத்தினால் மட்டும்தான் ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்திலிருந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம வஞ்சிக்கலாக இருப்போம். அறிக்கை செய்தால் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்றால், அறிக்கை செய்யும் பொழுது கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் வல்லமினாலே நம்ம முழுவதும் கழுவி சுத்தப்படுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய மகிமை வீடியோவை உங்கள் ஸ்மார்ட் போனில் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8778504502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.